அதான் வேடிக்கையா பாக்குறேன். இதை சொல்லுவாங்க, இது வேடிக்கை வினோத நிகழ்ச்சி அப்படின்னு வானொலி தொலைக்காட்சியில் போடுவாங்க. அப்படிதான் அண்ணன் பாக்குறேன். தம்பி, இதெல்லாம் ஒரு அடிப்படையில தேச ஒற்றுமையை சீர்குலைக்கிற ஒரு முயற்சி தான். ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, ஒரே கல்விக் கொள்கை, ஒரே இப்ப பாருங்க மருத்துவத்தின் தரமித்து ஒரே சுகாதார திட்டம்ங்கிறது. செத்து போன மனைவியை தூக்கிட்டு போக உயிர்காக்கு உறுதி, அவசர உறுதி இல்லாம சைக்கிள் முன்குள்ளுக்கு ஹான்பார்ல கட்டி வச்சுட்டு போயிட்டு இருக்கான். தோல் தூக்கி போயிட்டு இருக்கான். காட்டுல ஆத்தாவுக்கு முடியல, முதல் மகனும் இளைய மகனும் நடுவால ஒரு கட்டையை போட்டு தொட்டியில கட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன் ஆஸ்பத்திரிக்கு. என்ன மருத்துவத்தாரா இருக்குது இதுல? நீங்க ஒரே சுகாதார திட்டம், எல்லாம் ஒண்ணு. ஆனா காவிரில இருந்து தண்ணி எனக்கு வராது. எப்படி இருக்கு? ஒரே நாடுன்னா தேசப்பட்டு வந்துருமா? ஒரே தேர்தல், ஒரே வரி, ஒரே ரேஷன் கார்டு, இப்படி போட்டு சட்டத்தை போட்டா எனக்கு தேசப்பட்டு வந்துருமா? தம்பி நீங்க சொல்லுங்க தம்பி. முதல்ல இந்தியா ஒரே நாடா? இந்த கான்செப்டுக்கு வாங்க. ஒரே நாடா? 28 நாடு, 8 ஒன்றிய பிரதேசங்களின் ஐக்கியமா? இதான கேள்வி. இந்தியா தட் இஸ் பாரத் செல்பியான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே. மாநிலங்கள் அவைதானே, மாநிலங்களின் அவைதானே. ஆல் இந்தியா ரேடியோ தானே. ரேடியோ இல்லையே, இந்திய ரேடியோ ஆல் இந்தியா. அப்ப அந்த ஆல் இந்தியா எந்த இந்தியா? இது என் நாடு, அது அவர் நாடு, அவர் நாடு. நாங்கள் தமிழர்கள், அவர்கள் தெலுங்கர்கள், அவர்கள் மலையாளிகள், அவர்கள் கன்னடர்கள், அவர் குஜராத்தி, அவர் பீகாரி, அவர் மராட்டியர், எல்லாரும் சேர்ந்து இந்திய நாட்டின் குடிமக்களாக நாங்கள் ஒருங்கிணைந்து வாழ்றோம். அதனாலதான் அது ஒன்றியம். இது ஒரு ஐக்கியம். அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அது யுனைடெட் கிங்டம், அது ஐரோப்பிய யூனியன், அது மாதிரி யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. அது ஸ்டேட்னு வராம யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் மாத்திட்டேன், யூனியன் மாத்தி விட்டேன். அதானே? அப்ப ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல். எப்படி ஒரே தேர்தல் நடத்துவ நீ? இந்த கேள்வி தர்க்கத்துக்கு இதை எடுத்து வைக்கணும். அது செய்யறதுல ஒரே தேர்தல் தம்பி, ஒரே தேர்தல். இப்ப நம்ம இப்படி கேட்போம், தமிழ்நாட்டுல 39 தொகுதியும், புதுச்சேரியில ஒரு தொகுதியும், 40 தொகுதி உள்ளிட்ட ஒரே கட்டத்தில் தேர்தலை நடத்தின பெருமக்கள் நீங்க. வட மாநிலங்கள்ல முழுக்க 13 கட்டம், அசாம்ல அந்த 4 கட்டம், மேற்கு வங்கத்துல 13, இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் 13 கட்டம், 14 கட்டம், 10 கட்டமா தேர்தலை பிரிச்சு நடத்தினது ஏன்? ஒரே கட்டமா ஒரு தேர்தலை, நாடாளுமன்ற தேர்தலை நடத்த முடியாது. நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல், அதனால வர்ற லாபம் நட்டங்களை, லாபத்தை சொல்லு, மக்களுக்கான நன்மை ஒண்ணு சொல்லுங்க. இதுல எல்லாம் செலவு எப்படி செலவாகும்? இந்த தேர்தலுக்குன்னு ஒதுக்குற நிதியை தானே செலவு பண்ணுவீங்க. அது போக தனியா செலவு பண்றீங்களா? எப்படி? இப்ப இப்படி கேட்போம். இப்ப ஐயா மோடி அவருடைய ஆட்சி, ஐயா சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் 2 பேர் தயவுல தானே இருக்குது. ஒருத்தர் விலகிட்டாரு, ஆட்சி கலையுமா கலையாதா? கலைஞ்சிரும். இப்ப பாராளுமன்றத்துக்கு மட்டுமா? மொத்த நாட்டையும், மாநிலங்கள் எல்லா ஆட்சியும் கலைச்சிட்டு மறுபடியும் மொத்தமா தேர்தல கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ எங்க ஐயா இறந்துட்டாங்க, ஈவி கேஸ், அந்த தொகுதிக்கு மட்டும் தேர்தலா? மொத்தமா கலைச்சிட்டு மொத்தமா தேர்தலா? இது தேவையில்லை தம்பி, தேவையில்லை. திருப்பதி சுருமை வேலையே இல்லாத தையல்காரர் என்ன பண்ணுவாரு? சும்மா தானே இருக்கேன், யானைக்கு டவுசர் தப்பம்னு தப்பாரு அவரு. அந்த கதையா நீ உனக்கு எதை பத்தி கவலை இருக்கு? உனக்கு நீ எதை பத்தி கவலைப்பட்டிருக்க? நீ ராமர் கோயிலை கட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் அழுத, கட்டி முடிச்சாச்சு. அதே முழுக்க கட்டல ஒழுகுது. இருந்ததாவது நல்லா இருந்தது, இப்ப ஒழுகுது. உள்ள இருக்க குருமார்கள் எல்லாம் கத்துறாங்க, என்னையோ ஒழுகுதியான்னு. முழுக்க முடிக்கல, மேல செட்டை போட்டு அப்படி திறந்து விட்டு போயிட்டீங்க. இப்ப யாராவது உங்க மனசார்ந்த சொல்லி சொல்லுங்க, ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்களா? ஏன்? மார்க்கெட் இல்ல. மார்க்கெட்ல அதை ஹீரோ வச்சு யார் நம்பி படம் எடுப்பா? இப்ப இல்ல, அவருக்கு இல்ல. கடவுளை உங்களுக்கு நீங்க கட்சி தலைவராக்கி பிள்ளையார பொதுச் செயலாளர் ஆக்கி வச்சிருந்தீங்க. நீங்க உங்க கட்சி ப்ராப்பர்ட்டி ஆக்கி வச்சிருந்தீங்க. இது மாதிரி கொடுமை உலகத்தில் இருக்கா தம்பி? பிஜேபிக்கு மட்டும்தான் ராமரா? பிஜேபிக்கு மட்டும்தான் பிள்ளையார், மத்தவனுக்கு இல்ல. அது பிஜேபி இருக்கிற மட்டும்தான் ராமர் படைச்சு காத்தாரு, மத்தவெல்லாம் விட்டு போயிட்டாரா? இல்ல எப்படி? நீ ஏன் கைவிட்டப்போ? அந்த இடத்துல அகிலேஷன் ஒருத்தன் வந்தான், ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை தூக்கி பொது தொகுதியில போட்டு ஒரே அடி அடிச்சு தோக்கடிச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ஜெய் ஸ்ரீராம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா மார்க்கெட் இல்ல அவருக்கு.